நம்முடைய இன்றைய ஜோதிட பதிவில் ரிஷபம் மற்றும் விருச்சகம் மற்றும் சிம்மம் கும்பம் இந்த 4 ராசிகளும் எதனால் சிற ராசிகள் ஆனது அப்படிங்கிறதையும், அதனோடு இணைந்து இந்த சிற ராசிகளுக்கு எதன் பொருட்டு அதனுடைய 9 பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் அதிபதி எதனால் வருகிறார் என்பதையும், அந்த பாதக ஸ்தானத்தை அவர் எதனால் பெற்றார் என்பதோடு மட்டுமல்ல, அந்த பாதகத்தை அவர் செய்வதில்லை. இந்த ஸ்திர லக்னங்களுக்கு பாதக ஸ்தானத்தின் அதிபதி இந்த ஸ்திர லக்னங்களுக்கு பாதகங்களை செய்வதில்லை, ஏன் எதற்கு என்று மிக தெளிவாக ஒரு பதிவுகள் செய்திருக்கிறோம். இவை அனைத்தும் ஏதேனும் ஒரு மூல நூல்களிலிருந்து எடுத்து நாம் சொல்லப்பட்ட தகவல்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் பதிவிடுற எல்லா பதிவுகளும் நாம் ஏன் எதற்கு என்று இந்த பிரபஞ்சத்திடம் ஒரு கேள்வியினை கேட்டு அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நாம் எழுதி கொண்டிருக்கின்ற ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் என்ற ஒரு ஜோதிட நூலிலிருந்து நாம் இங்கே தெரியப்படுத்துகிறோம். நான் அறிந்ததை நம்மோடு இணைந்த மக்களுக்கும் மானுடர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டுமே என்ற நோக்கத்தின் மட்டுமே இந்த பதிவுகளானது தொடர்ந்து பதிவேற்றப்படுகிறது. இதனோடு இணைந்து அந்த ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் என்கின்ற அந்த நூலின் ஆசிரியர் என்கின்ற இடத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய பெயரை மட்டுமே பதிவிட்டு நாம் மிக விரைவில் வெளியிடவும் இருக்கின்றோம். நன்றும் இதனோடு தொடர்ந்து நம்முடைய சேனல்களில் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான பதில்களை நாம் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு, நம்மோடு இணைந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலில் தொடர்ந்து பயணிங்க. நாளை நம்மளுடைய சேனலில் என்ன பதிவிட போகிறோம் அப்படின்னா, 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் ஏன் அயல் நாட்டை குறிக்கின்றது. 8ஆம் பாவகம் என்பது ஒருவர் அயல் நாட்டிற்கு சென்று தனம் ஈட்டுவதையும், அதே போன்று 12ஆம் பாவகம் என்பது தனம் ஈட்டச் சென்ற அந்த லக்ன நாயகன் ஆன அந்த ஜாதகன் ஏன் எதனால் நிரந்தரமாக அங்கே குடியுரிமை பெறுகின்றார் அப்படிங்கிற தன்மையை ஏன் 12ஆம் பாவகம் வெளிப்படுத்துகிறது. 8ஆம் பாவகம் எப்படி ஒருவர் அயல் நாட்டிற்கு தனம் சேர்க்க செல்கிறார் என்பதையும், அதே போன்று 12ஆம் பாவகம் ஏன் தனம் தேடி சென்ற அந்த ஜாதகன் எதன் பொருட்டு 12ஆம் பாவகம் நிரந்தரமாக அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெறுகிறார், ஏன் கொடுக்கின்றது, ஏன் எதனால் இந்த 8 இந்த 12 என்கின்ற அந்த அயல்களை சொல்லக்கூடிய அந்த 2 பாவகங்களிலும் ஏன் 2 வேறுபாடுகள் அப்படிங்கிறத மிக தெளிவாக நாளைக்கும் பதிவிட போகிறோம்.